இல்ல ராஜி, அந்த ரவுடி பொண்ணு உண்மையாவே பவானிக்கு சப்போர்ட் பண்றாளா, இல்ல அந்த பவானியவே அவ செட்டப் பண்ணி உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் ஒரு ஐடியா பண்ணிருக்காங்களா, இல்ல இது எல்லாமே உனக்கு வேண்டாதவங்க யாரோ பின்னாடி இருந்து செய்யறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அந்த ரவுடி பொண்ணை எப்படி மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றது? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தம்பி ரத்னத்துக்கிட்ட சொல்லி அந்த ரவுடி பொண்ணு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். நீ அதெல்லாம் செய்ய வேணாம், நான் சொல்ற மாதிரி செய். என்ன செய்யணும் சொல்ல அகிலா? சரியான யோசனை. கண்டிப்பா பவானி அதத்தான் செய்வா. சரி, நான் ஆபீஸ் மீட்டிங் முடிச்சிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு உன்னை வந்து பாக்குறேன். சரியா? ஓகே அகிலா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரிம்மா, பாய். அக்கா, என்னக்கா சொன்னாங்க? அகிலா ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கா. நேரா ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறமா வந்து என்ன பாக்குறேன்னு சொல்லிருக்கா. அப்புறம் அகிலா அந்த ரவுடி பொண்ண மீட் பண்ணணும்னு சொல்லிருக்கா. அதுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லிருக்கா. இதெல்லாம் நீதான் பண்ணி முடிக்கணும். சூப்பர்க்கா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கிளம்பு. ஓகே. அண்ணா, அண்ணா சொல்றா. நம்ம கிட்ட பத்திரத்தை அடமானுச்ச விவசாயி ராமசாமி இருக்கான்ல, அவன் போய் ஜமீன் நம்மகிட்ட நியாயம் கேட்டு நின்று இருக்கானே. ஜமீன் கிளவி பஞ்சாயத்தை கூட்டிருக்காளா? இல்லண்ணே, சொல்லு. உங்களுக்கு ஊருக்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மூத்த பையன்ட்ட ராமசாமி பிரச்சனை தீர்த்து வைக்க சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்கண்ணே. அவன் எல்லாரையும் கூட்டு வந்துட்டு இருக்கானே. என்ன சிங்காரவேலு, எல்லாம் புதுசா இருக்காங்க? என்ன தயாளு, தெரிஞ்சுதான் கேக்குறியா இல்ல தெரியாம கேக்குறியா? ஏன்பா, தெரிஞ்சுக்கதானே கேக்குறேன், ஏன் கோவப்படுற? டேய், நீ இவங்களுக்கு பண்ண அநியாயத்தை தட்டி கேட்க வந்திருக்காரா? புதுசா வந்திருக்க ஹீரோன்னு சொல்லு. அப்போ நீதான் வில்லன்னு உன் வாயில நீயே ஒத்துக்கிறியா? சூப்பர்ப்பா. தம்பி யாரு? ஹீரோவோட தம்பி. ஹீரோ தம்பி எதுவும் பேசாம கம்முன்னு இருக்காரு. வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமும் பத்திரத்தை கொடுக்காம நீ இவங்களை கூலியா நடத்துறது ரொம்ப தப்பு. அவங்க பத்திரத்தை எல்லாம் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துரு. ஏன்பா, பேசாம அமைதியா இருக்கன்னு கேட்டேன், அதுக்கு இப்படியா பேசுவ? இது உனக்கு நல்லதுல தயாளா. அவர் யார் தெரியுமா? ஜமீனோட வாரிசு. ஜமீன் அம்மாவோட பேரன். தம்பி, ஜமீன் காலமெல்லாம் மலையேறி போச்சு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க, புரியுதா? ஒழுங்கா நியாயத்துக்கு கட்டுப்பட்டு இவங்க பத்திரத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க போறியா இல்லையா? திருப்பி கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? உன் உடம்ப புண்ணாக்கிட்டு தான் பத்திரத்தை எல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு உன் தலையில எழுதியிருந்தா
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எது என் உடம்ப நீ புண்ணாக்க போற? ஹீரோல நீ பேசுவப்பா, பேசுவ. மாப்பிள இவனே புண்ணு வந்த மாதிரி தான் இருக்கிறான். இவனுக்கு எதுக்கு நீ போற? இவனை நானே ஒரு கை பாக்குறேன். ஏய் போறா கொம்பா. எதுக்கு இப்ப கொம்பு எடுத்தான்? காவாகவா நோண்ட போறானா? ஏய் பத்திரத்தை எடுத்துட்டு வாடா போய். சரிண்ணே. பாத்தியா தயாள என்ன நல்லவரு, பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றாரு, கொடுத்துருவாரு. பார்வதி, டேய் ஹீரோ ஒரு கொம்பு குடுறா. நீதான் கம்ப கேட்ச் பண்ணுவியா? எங்கால பாரு எப்படி பிடிச்சான்னு. தம்பி கம்ப புடிச்சா மட்டும் பத்தாது, நல்லா சுத்தவும் தெரியணும். உன் கம்புல இருந்து ஒரு அடி என் மேல பட்டுச்சுன்னா இந்த பத்திரத்தை எடுத்துட்டு போ. ப்ரோ ரொம்ப நேரம் டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்கான். நீ உன் ஆட்டத்தை ஆரம்பி ப்ரோ. வாடா. ரெடி போடா. என்ன தம்பி, பழைய சினிமாக்கள்லாம் கம்பால சுண்ணாம்புல போட்டு வைப்பாங்களே, அது மாதிரி வைக்க போறீங்களா? நிறைய தமிழ் படம் பார்ப்பான் போல. போக போக தெரியும் எதுல நான் பொட்டு வைக்க போறேன். வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. அப்படி போடு மாப்ள, வாயிலே போடு ப்ரோ அவனை. ஐயோ அம்மா. மாப்ள வா. வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. வா மாப்ள. அப்படிதான் மாப்ள, அவன் அடி.
அப்பா விட்டுருப்பா. ஐயோ முடியல. என்ன சொன்ன? சுண்ணாம்புல பொட்டு வைக்க போறியான்னு கேட்ட? நான் வைக்கிற பொட்டெல்லாம் ரத்தத்துல தான் இருக்கும். புரியுதா? நான் பாக்குறேன். எட்ரா பத்திரத்தை. என்ன மன்னிச்சிருங்க, விட்டுருங்க சார். எல்லா பத்திரத்தையும் கொடுத்துறேன் சார். இத முதல்லயே கொடுத்துக்கலாம்ல. பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நல்லா இருக்கணும் தம்பி நீங்க. அப்புறம் என்ன, தம்பி முத்திரைய பதிச்சிட்டாரு, வந்த வேலை முடிஞ்சிச்சு. வாங்க எல்லாரும் ஊருக்கு போலாம். ஆமா ஆமா, ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். வாங்க வாங்க போலாம். என்ன லுக்கு? யார் மணி? யார பாக்கணும்? ஆள வந்த ஐயாவை பாக்கணும். என்ன விஷயமா பாக்கணும்? அவரோட பொண்ணு கல்யாண விஷயமா பாக்கணும். அப்படியாம்மா? ஐயா உள்ளதா இருக்காரு, நீ உள்ள போய் பாருமா. போமா. ஒன்ன எப்படி செக்யூரிட்டி உள்ள விட்டான்? செக்யூரிட்டி சார் சார், உங்க பொண்ணு கல்யாண விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னேன். உடனே உள்ள விட்டாங்க சார். ஆமா, எதுக்காக அப்படி போய் சொல்லி நீ வீட்டுக்குள்ள வந்த? என்ன வேணும் உனக்கு? ஏதாவது அனாதை ஆசிரமத்துல இருந்து டொனேஷனை கேட்டு வந்திருக்கியா நீ? பொய்யெல்லாம் சொல்லல சார். உண்மையாவே உங்க பொண்ணு கல்யாண விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் சார். ஆமா, ஏன் பொண்ணு கல்யாண விஷயமா நீ என்கிட்ட என்னமா பேசணும்? மாப்பிள்ளைக்கு நீ என்ன சொந்தமா? மாப்பிள்ளையே எனக்கு சொந்தம் சார். நீ என்ன சொல்ற? நடந்ததெல்லாம் விளக்கமா சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் சார். என் பேரு பவானி. நானும் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக போற மகேஷும் காதலர்கள் சார். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றது மகேஷோட அம்மா ராஜேஸ்வரிக்கு பிடிக்கல சார். கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாம தான் அவங்க அம்மா இந்த கல்யாண ஏற்பாடியே பண்றாங்க.
அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதீங்க சார். என்னையும் உங்க பொண்ணா நினைச்சு என் வாழ்க்கையை காப்பாத்தி கொடுங்க சார். உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார். அவங்க எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்லம்மா, ஏன் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ண பாக்குறாங்களா? விட மாட்டேன், அவங்கள விடவே மாட்டேன். இந்த சம்பந்தமே நடக்காது. இங்க பாருமா, நீ அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன். இங்க பாருமா, நீ உள்ள அந்த ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. போ போ. இந்த ராஜேஸ்வரிக்கு இன்னைக்கு நான் பாடத்தை கத்து கொடுக்குறேன். ஆமா, வந்துருவாங்க. போ, சீக்கிரமா போ. சரி சார். போ, வந்துட்டாங்க. போ, சீக்கிரம் போ. வணக்கம். வணக்கம் பெரியப்பா. டேய், யாருக்கு பெரியப்பா?